ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். இன்னும் நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நானும் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அஸ்வினி கோவிந்தன் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜிஷா அப்படிங்கிற சிஸ்டரும் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இலக்கியா சிஸ்டர் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதோட அவங்க வெயிட்டும் 67ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஹைட்டு சொல்லலை. உங்களோட ஹைட் வந்து சென்டிமீட்டரில் 100 லெஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நீங்கள் இருக்க வேண்டிய வெயிட்டு. அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ 67 இருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் குறையும். ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலையே இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுற மாதிரி டயட்டும் எக்ஸசைஸும் ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலாகவே மாற்றிட்டோம்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து எப்படி உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. வாக்கிங் போக முடியலன்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் வாக்கிங் தான் பண்ண முடியும்னா 1 hour வாக்கிங் போய்க்கோங்க. எப்படி உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். வாக்கிங்னா மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour அந்த மாதிரி கூட பிரித்து கூட நீங்கள் போய்க்கலாம். ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்னேன்னு சொல்லிட்டு 20 into 5 செட்ஸ் பண்ணி ரொம்ப ஹெவியாக பண்ண முடியலன்னா உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ 100 டைம்ஸ் சொன்னோன்னா 50 டைம்ஸ் பண்ண முடியுதா, இல்லை 20 டைம்ஸ் தான் பண்ண முடியுதா, உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் நாள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஹெவியாக பண்ணிக்க வேண்டாம். ஃபேமிலி மேலே நம்ம எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மேலேயும் நம்ம கேர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை நல்லா வச்சுக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க. இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் உடம்பு ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு சரியில்லைங்கிறத கூட கேர் பண்ணாமல் இப்படி தான் பேசுவாங்க. உடம்புக்கு எவ்வளோதான் முடியலனாலும் நம்மளால ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. அதுக்காகவாச்சும் நம்ம உடம்பை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அவசியம்தான். நம்ம வந்து ஹெல்த் மேலே கேரே இல்லாமல் ரொம்ப முடியாமல் போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டாக்டர் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வாக்கிங் பண்ணுறதில்ல, ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. நம்ம ஒர்க் அவுட் பண்ணாததுனால தான் நமக்கு வந்து ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம மூமெண்ட் கொடுக்காம மோஸ்ட்லி ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால தான் பெயின் வருது. நம்ம வந்து ஃபுல் டே நல்ல ஆக்டிவிட்டியோடு இருந்தோம்னாலே நமக்கு வந்து எந்த ஜாயின்ஸ்லையும் பெயின் வராது. நீங்கள் வந்து வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம சும்மாவே இருக்கிறதுனால வலிக்குதுன்னு மேற்கொண்டு நம்ம வந்து ரெஸ்ட் தான் எடுக்கிறோம். அதனால தான் இந்த வலியெல்லாம் அப்படியே நம்ம வந்து தாங்கிக்கிட்டே நம்ம வாழ்கிற மாதிரி ஆயிடுது. முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள வலிகளை வந்து நம்ம திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி அந்த வலியை கொடுத்து தான் அந்த வலியை வந்து சரி பண்ண முடியும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாடி பெயின் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பெயினும் இருக்காது. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாததுனாலையும் நமக்கு பெயின் இருக்கும். நான் வேணால் தனித்தனியாக ஸ்ட்ரெச்சஸ்க்கு வந்து வீடியோ போடுறேன். இது லெக்குக்கான ஸ்ட்ரெச்சஸ் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.